வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர்.TK Tkhealthtips மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஜோரா தெரப்பி, நம்ம பலவிதமான தெரப்பிஸை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இயற்கை வைத்தியம், டான் தெரப்பி, ஸ்பைனல் கார்டு தெரப்பி, இப்படி பல தெரப்பிஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஜோரா தெரப்பி அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் டாக்டர், உங்களை வாழ்க வளமுடன். உங்களை மறுபடியும் கோயம்புத்தூரில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. போன வீடியோவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஜோரா தெரப்பி அப்படிங்கிற ஒரு ஆரோக்கிய பயணத்தில் தான் மும்பையிலேருந்து நீங்கள் இங்கே வந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய பேஸ் மும்பை, பாம்பேலேருந்து நீங்கள் இங்கே தமிழ்நாடு முழுவதும் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அடிக்கடி நீங்கள் கோயம்புத்தூருக்கு வாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க நல்ல சாப்பாடு, நல்ல மக்கள், எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுக்கு பழகிறதுக்கு ரொம்ப அழகான மக்கள் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ போன வீடியோவில் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, ஜோரா தெரப்பி. எனக்கு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க ஃபோன் பண்ணி, பல தெரப்பிஸ் இருக்குது சார், ஜோரா தெரப்பின்னா என்ன? இந்த ஜோரா தெரப்பியில் நீங்கள் அது ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பாம்பேயில் இருக்கிறீங்க, ஃப்ரீ கன்சல்டேஷன், அதாவது நம்ம ப்ராடக்டை வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்குறதா நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இது எப்படி ஒருத்தர் ஒரு கன்சல்டேஷன், ஏன்னா அவங்களுடைய நேரில் பார்த்து அவங்களுடைய பல்ஸை பார்த்து தான் நிறைய பேர் சிகிச்சைகள் செய்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த முறை எப்படி ஒர்க் அவுட் ஆகும், இது எப்படி சாத்தியப்படும், இதில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு குணமாகும்? முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒருத்தர் இந்த தெரப்பிக்கு வர்றாரு, உங்களுடைய கன்சல்டேஷனை எடுத்துக்கிறாருன்னா அவங்களுக்கு குணம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஃபைனல் பாயிண்ட் அவங்களுக்கு சரியாகணும், அவங்க எந்த பிரச்சனைக்கு வந்திருந்தாலும். ஸோ இதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? நிச்சயமாக மறுபடியும் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் வார்த்தைகள்னு சொல்லிக்கிறேங்க. அதாவது நான் எல்லார்ட்டையும் தமிழில் பிடிச்ச ஒரு நல்ல இது வார்த்தை அப்படின்னா, முறையாக அணுகினால் முடியாதது எதுவும் இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் அந்த அணுகுமுறை சரியாக இருந்துச்சுனாக்கா நிச்சயமாக அதில் நமக்கு என்ன இருக்குது, அதுக்கான சாத்தியம் இருக்குங்க. வெரி குட், நல்லதுங்க. இந்த ஜோரா தெரப்பிங்கிறது என்னன்னாக்கா, நம்ம ஜோரா லைஃப் கேர் இயற்கை மருத்துவமனையால் வழங்கப்படக்கூடிய ஒரு சிகிச்சை முறை. சரிங்களா? ஓகே. ஆமாம். ஜோரா அப்படின்னாக்கா மகிழ்ச்சியின் அர்த்தம். சரிங்களா? ஸோ மகிழ்ச்சியாக இருந்தாவே நமக்கு எந்த ஒரு நோயுமே, பல நோய்கள் போயிடும் அப்படிங்கிறது இதுதான். சரிங்களா? இப்போ இந்த ஜோரா தெரப்பியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்ம எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன்னாக்கா, ஆன்லைன் கன்சல்டேஷன் நாங்கள் கொடுக்குறோம். ஓகே. அதாவது நம்பருக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஹாஸ்பிட்டல், அதாவது பாம்பேயில் இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவமனையிலிருந்து நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் கொடுப்பீங்க. ஆமாம். ஸோ அதற்காகவே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ் பேசக்கூடிய ஒரு 3 டாக்டர் என்ன பண்ணுறாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அப்போ நம்ம யாராக இருந்தாலும் முதல்ல என்ன பண்ணுறோம், கன்சல்டேஷன், அவங்களுடைய விவரங்கள் எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்னன்னாக்கா, அவங்களுக்கு என்னென்ன அவங்களுக்கு ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குது, ஓகே, அவங்களோட மெடிக்கல் ப்ரீவியஸ் ட்ரீட்மெண்ட் சம்மரி என்ன, அதை பார்த்துட்டு அதுக்கு வேறு என்ன அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்த ரிப்போர்ட்டை காட்டி சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்னென்னா, ரீசன்ட்லி ஒரு 3 மாதத்துக்குள்ள ஒரு சமீபத்தில் அந்த மாதிரி இருந்ததுனாக்கா அது நல்லாயிருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெஃபர் பண்ணுவாங்க, இந்தந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அது பார்த்ததுக்கு அப்புறமா என்னன்னாக்கா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய என்ன உணவுப் பொருட்களை அவங்களுக்கு பரிந்துரை செய்கிறது. சரிங்களா? அதோடு சேர்ந்து வாழ்வியல் முறையில் என்னென்ன மாற்றம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி. ஓகே. இப்போ எல்லாருமே வாழ்வியல் முறைன்னா அது எல்லாத்துக்கும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும், ஒரு இது இருக்கும். நம்ம என்ன சொல்லணும்னா, ஒவ்வொருத்தரோட வாழ்வியல்ங்கிறது தனித்தனியாக இருக்கக்கூடியது. அவரோட வயது, அவரோட வேலை செய்கிற விதம், டிபெண்டிங் அவரோட இண்டிவிஜுவாலிட்டி பொறுத்தது இருக்குது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு சின்ன வயசு பையன் இருக்கிறாரா, அவருக்கு என்ன பண்ணணும், ஒரு வயசில் மூத்தவர் இருக்கிறாரா, அவருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்கிறோம், அவங்களுக்கு நம்ம அவங்களுடைய அந்த ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு அவங்களால எந்த அளவுக்கு உடற்பயிற்சிகள் செய்ய முடியும், வயசுக்கேற்ற வாழ்வியல் முறை ஆமாம். அதோட சேர்த்து ஜோரா தியானம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு தியான பயிற்சி ஒன்று கொடுத்துருக்கோம். அது ஒரு தனி ஜோரா தியானம், ஜோரா மெடிடேஷன். ஓகே. அதையும் நம்ம அவங்களுக்கு என்ன சொல்கிறோம், சொல்லி புரிய வைக்கணும். ஓகே. சரிங்களா? சரி, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2வது கன்சல்டேஷன் இருக்கும் பார்த்தீங்களா. சரி. ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன், ஆன்லைன் கன்சல்டேஷன் முடிஞ்சிருச்சிங்க. 2வது ஒரு அவங்க நம்ம மீட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அப்போ தான் நாங்கள் நேராக வர சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ கோயம்புத்தூரில் இருக்காங்க அப்படின்னா, நம்ம கோயம்புத்தூர் நியர்பை சென்டர் எங்கே இருக்குன்னா, அந்த கோவைப்புதூரில் இருக்குது. திருச்சியில் பார்த்திங்கன்னா தென்னூர் அண்ணா நகரில் இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே உங்களுக்கு ஒரு சென்டர் இருக்குது. சென்னையில் பார்த்திங்கன்னா கொரட்டூர் அங்கே இருக்குது. தருமபுரியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே
ஒரு சென்டர் தமிழ்நாடு முழுவதும் நம்மளோட சென்டர்ஸ் இருக்குது. அவங்க வந்து டாக்டர்ஸுங்களா இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மாதிரிங்களா? இப்போ என்னையே பார்க்கணும் அப்படின்னாக்கா அவங்க வந்து முதைய அவங்களுக்கு என்ன செஞ்சிடணும், முன்பதிவு பண்ணிடணும். அங்கே இருக்கிறவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க, கன்சல்டிங் பண்ணுறவங்க டாக்டர் தான் பண்ணுவாங்க. ஓகே. ஃப்ரான்ச்சைஸ் யாராச்சும் எடுத்திருப்பாங்க, இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்திருப்பாங்க. அங்கே கன்சல்ட் பண்ணுறவங்க நம்ம இயற்கை மருத்துவராக இருப்பார், அது பிஎன்ஒஎஸ் படித்தவராக இருப்பார், இல்லை பிஏஎம்எஸ் படித்தவராக இருப்பார், இல்லை சித்தாவாக இருப்பார். சரிங்களா? அந்த டாக்டர் அந்த மாதிரி இருப்பாங்க. பெரும்பாலும் நம்ம எல்லோரும் நம்ம பேசுகிறதுனால என்னென்னாக்கா என்னை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பப்படுறவங்களுக்கு முதல் கன்சல்டேஷன் கம்பல்சரி ஆன்லைனில் தான், நேராக சந்திக்க முடியாது. ஏன்னாக்கா எல்லோரும் நேராக சந்திக்கணுங்கிறது அது கொஞ்சம் இயலாத காரியமாக இருக்குது. ஆமாம். ஸோ 2வது கன்சல்டேஷனில் நம்ம என்ன செய்கிறோம், நேராகவே பார்க்குறோம். பார்த்து இன்னும் கொஞ்சம் விவரமாக அவங்கள்ட்ட என்ன செய்ய முடியும், டீட்டெயில்ஸ். ஆமாம். ஏன்னா ஒரு 1/2 மணி நேரம் இதில் வந்து எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சிட முடியாது. ஓகே. ஆமாம். 2வது சந்திக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் என்ன செய்யணும். 2வது வந்து ஆன்லைனுங்களா டைரெக்டாக எப்படி நீங்கள் பாம்பேல நீங்கள்? இப்போ நான் வந்து மாதத்தில் ஒரு 2 வாரம் வந்து நான் தமிழ்நாடு முழுக்க பயணிக்கிறேன். ஒரு மாதத்தில் 2 வாரம் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு ஊருக்கும் ட்ராவல் பண்ணுறேன். இந்த ஆரோக்கிய பயணங்கிறது ஜோரா பயணம். ஓகே. அப்போ அவங்க பக்கத்தில் இருக்கிற நம்மளோட ஜோரா லைஃப்கேரோட இயற்கை வாழ்வியல் மையத்துக்கு அவங்க வந்துட்டாலே நம்மளை நீங்கள் மீட் பண்ணிடலாம். அவங்க வந்து பார்த்துக்கிறீங்க அந்த மாதிரி. வெரி குட் சார், வெரி குட். நல்ல ஒரு கான்செப்ட் இது. அதாவது இந்த ஜோரா ப்ராடக்ட் வந்து நிறைய பொருட்களை கொடுக்குறீங்க. ஆரோக்கியமான ஒரு விஷயங்களையும் ஆரோக்கியமான உணவுகளையும் வந்து மக்களுக்கு கொடுக்குறீங்க. அதில் வந்து குறிப்பாக இந்த வாழ்வியல் முறை, இந்த ஜோரா மெடிடேஷன் தியானமே வந்து பண்ணனாவே நம்மளுக்கு பல விதமான நோய்கள் போயிடும். ஸோ இந்த மெடிடேஷனே வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. எல்லாத்துக்கும் வந்து கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு இந்த பொருள்களை வாங்க சொல்கிறீங்க. அந்த கன்சல்டேஷனுக்கு வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன், எந்த விதமான சார்ஜஸும்? ஆமாம். ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் வந்து நம்ம என்ன செஞ்சிடறோம், ஃப்ரீயாக பண்ணிடுறோம். அப்புறம் நேராக அவங்க நம்ம சந்திக்கும் போது அது கன்சல்டேஷன் சார்ஜஸ் இருக்குது. ஆமாம். அவங்களுக்காக நம்ம மருத்துவர்கள் நேரம் கொடுக்குறாங்க, செய்கிறாங்க. அதுக்கு நம்ம அதுக்கு சார்ஜ் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சேவையை வந்து மக்களுக்கு வந்து இயற்கை வாழ்வியல் முறையும் ஆரோக்கியத்திற்கு என்னென்ன வழிகள் தேவையோ அதெல்லாம் வந்து டாக்டர் மும்பையிலேருந்து அங்கே ஒரு பேஸ் பண்ணி அவங்களுடைய ஃபேக்ட்ரியே அங்கே இருக்குது. சூரத்தில் வந்து இவங்களுடைய ஃபேக்ட்ரி இருக்குது. மும்பையில் வந்து இவங்களுடைய இயற்கை மருத்துவமனை இருக்குது. அங்கேயும் தயாரித்து எல்லா தமிழ்நாடு முழுவதும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மற்றும் மருத்துவர்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரான்ச்சைசி கொடுத்து ஆரோக்கியத்தை வந்து மக்களுக்கு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குறிக்கோளை எடுத்துக்கொண்டு இவருடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார். வாழ்த்துக்கள் டாக்டர், ரொம்ப நன்றி. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நீங்கள் கண்டிப்பாக மேன்மேலும் உங்களுடைய இந்த ஜோரா லைஃப் கேர், ஜோரா ஆரோக்கிய பயணம் வந்து தொடர வேண்டும், இது மிகப்பெரிய அளவில் வளர வேண்டும் என்று அந்த இயற்கை எண்ணெயை வேண்டி நன்றி டாக்டர். தேங்க்யூ. நல்லதுங்க, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது பார்த்திங்கன்னா நல்ல விஷயமா இருந்தாலும் அதை வெளியே எடுத்து சொன்னால் தாங்க 4 பேருக்கு தெரியும். அந்த வகையில் ஐயா அவங்க டிகே ஹெல்த் டிப்ஸ் பார்த்திங்கனாக்கா அவங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பல பேருக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, தேடி பிடிச்சி வெளியே சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து அவர் ஐயா அவங்களுக்கும் அந்த உங்களோட டீமு என்டையர் டீம் அவங்களுக்கும் ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கெல்லாம் சொல்லிக்கிறேங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றிங்க. மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும்.